வணக்கம். தமிழ் மதன் சந்திரன் பேசிகிட்டு இருக்கேன். தோட்டத்தில் உள்ள கருமருதுங்க. காற்றுல சாஞ்சிருச்ச மரம், சரியான உறுதியான மரம். அந்த காலத்தில் இதில் தான் நிறையா மர வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. ஜன்னல், நிலை எல்லாமே மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்த மரம்ங்க. அதை பட்டை இதெல்லாம் வந்து ஆயுர்வேதத்தில் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அது மாதிரி நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, நான் உனக்கு இப்போ ஒரு காணொளி பார்த்தேன். கருமருது நடாத அப்படின்ட்டு நட்டிருக்காப்புல அவர். ஏன் நடாதுன்னா கீழே சாஞ்சே கிடக்கான். அது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். சரியா, சாஞ்சு கிடந்துச்சுன்னா, இந்த மரம் என்னோடய மரம் தான், கருமருது வந்து சாஞ்சு தான் கிடந்துச்சு. கீழே படந்து தான் இருக்கும். அதை நம்ம கரெக்டாக எடுத்து கட்டணும். அது இளமை செடி சின்னமாக இருக்கும் போது, குச்சி இதாக இருக்கும் போது அது கீழே வளைஞ்சு தான் விழுவும். நம்ம தான் எடுத்து நிமித்தி அதை கரெக்டாக கம்பு வச்சு கட்டினோம்னா, அப்புறம் ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் மரம் குச்சி முத்தினோன்னா மரம் நேராக ஓடிக்கணும். நம்ம அதை கரெக்டாக எப்படி கொண்டு போகணும் அப்படி கொண்டு போகலாம் மரத்தை. சரியா, இது ஒரு நிழல் மரம் தான் அது ஆக்சுவலி. சரியா, அதனால் மரத்தில் எந்த தப்புமே இல்லை. மனிதர்கள் மேலே தப்பே தவிர மரத்து மேலே தப்பு இல்லைங்க. அருமையான மரம் கருமருது. நட்டு பயனடைங்க. நன்றி.